என்ன பண்ற? டீ குடிச்சிட்டு இருக்கீங்களா? பசிக்குது, ஸ்நாக்ஸ் பண்றேன். என்ன செய்ய? ஜூஸ். டக்கு பால்கோவா செய்யலாமா? பார்க்கலாம். ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் அனு ஜெயாஸ் லிப்ஸ்டிக். இன்னைக்கு நம்ம சேனல்ல பால் பவுடர் வச்சு எப்படி பால்கோவா செய்யலாம்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கலாம். நமக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் இப்போ இதை சேர்த்துக்கலாம். நம்ம பால்கோவா பாலில் செய்கிற மாதிரினா பச்சை பால் சேர்த்துக்கலாம். நம்ம பவுடரில் செய்கிறதுனால காய்ச்சின பாலே கரெக்டாக இருக்கும், அதனால் காய்ச்சின பால் சேர்க்குறோம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பால் பவுடர் சேர்த்துக்கலாம். பால் 1 கப் சேர்க்கணும்னா பால் பவுடர் 1/2 கப் சேர்க்கணும், அப்புறம் கரெக்டாக இருக்கும். சரி, நிறைய பேர் பாலில் செஞ்சு பார்த்துருக்கேன். நீ என்ன புதுசாக பவுடர் வச்சு பண்ணுற? பவுடரில் பண்ணால் அதே டேஸ்ட்டாக இருக்கும். பால்னா சுண்ட லேட் ஆகும், பவுடர்லாம் நமக்கு கட்டுன்னு வேலை முடியும், ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். கட்டி கட்டியாக ஆகாமல் நல்லா கலரி விடணும். இந்த மாதிரி நல்லா கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா கலரி விட்டுக்கோங்க. நான் உனக்காக கஷ்டப்பட்டு பால் கோவா செஞ்சுட்டு மில்க் ஷேக் போடுறேன். எனக்காக செய்கிறேன். நான் ஸ்கூல் விட்டு வரும்போது மில்க் ஷேக் குடிச்சேன், ஓரியோ மில்க் ஷேக் சூப்பராக இருந்துச்சு. நான் உங்களுக்கு கொஞ்சம் பண்ணுறேன். ஏய் செய்யறதான் சரி, எப்படி எனக்கும் சொல்லுது, நான் கட்டி பண்ணுறேன். சரி, ரொம்ப சிம்பிளான வேலை. 3 பேக்கெட் பிஸ்கெட் போட்டிருக்கேன். இதில் தேவையான அளவு சர்க்கரை. இப்போ இது மூடி முதல்ல ஓட்டிக்கலாம். ஓபன் பண்ணி பார்க்கலாம். நல்லா பவுடர் ஆட்டம் வந்துருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். பால் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு நல்லா திக்காக வேணும்னா நீங்கள் கம்மியான பால் சேர்த்துக்கலாம். ஆனால் தண்ணியாக வேணும்னா, நிறைய பேர் குடிக்கணும்னா நிறைய பால் சேர்த்துக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இதை சர்வ் பண்ணி டெக்கரேட் பண்ணிக்கலாம். சாக்லேட் துருவி வச்சுக்கலாம், கொஞ்சம் தூவி விட்டுக்கலாம். ஆல்ரெடி அரைச்சி வச்சு இந்த ஓரியோ பிஸ்கெட் கொஞ்சோண்டு தூளை பவுடர் எடுத்து வச்சுருந்தேன், அதை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக அவல் ஊற வச்சுருக்கேன். இதை நம்ம பால் ஊற்றி சக்கரை போட்டு சாப்பிட்டா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வெள்ளை அவலை விட சிகப்பு அவல் தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம இதை ஃபாஸ்ட் ஃப்ளேமில் வச்சு செய்யக்கூடாது, ஸ்லிம்மில் தான் வச்சு செய்யணும், அப்போ தான் நமக்கு அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ நமக்கு பால் நல்லா சுண்டிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போது 1/4 கப் சக்கரை எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். நமக்கு பாலில் செய்கிற மாதிரினா டைம் ஆகும், பால் பவுடரில் செய்கிறப்ப நமக்கு சீக்கிரமாகவே செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ நம்ம இதில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கிரன்ச்சியாக இருக்கிறதுக்காக நான் பாதாமை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். பாதாம் உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க, இல்லை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு சுட சுட பால்கோவா வீட்டிலே ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்லேயும் பால் பவுடர் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பால்கோவா ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும்.
நான் இப்போது ஊற வச்சுருந்த அவலில் சர்க்கரை தேங்காய் போட்டு உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன். தம்பி பண்ண ஒவ்வொரு மில்க்ஷேக்கும் ரெடி ஆயிடுச்சு. சுட சுட பால்கோவா, அவலில் பால் ஊற்றி சர்க்கரை போட்டு வச்சுருக்கேன். இப்போ நாங்கள் பண்ணது எல்லாமே ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, டாட்டா, பை பாய்.